காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. விஜய் அவரோட உடம்பு சரியாதப்ப விஜய் போய் பார்க்கலன்ற வருத்தத்தை நம்ம மாதிரி ஆட்கள்லாம் பொதுவெளியில் நம்ம பதிவு பண்ணோம். ஆனால் விஜய் அதை கண்டுக்கவே இல்லை. அதனுடைய பலனை தான் அவர் விஜயகாந்த் இறந்தப்ப போய் சந்திக்கிறப்ப அவருடைய தொண்டர் யாரோ ஆர்வம் இதில் காலனியை தூக்கி அடிச்சது. அது பெரிய வைரல் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். சூர்யா வரல, நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் கார்த்திக் வரல, நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் விஷால் வரல, அஜித் அவர்கள் வரல. இப்போ இவங்களெல்லாம் நம்ம ஏன் ஒரு விஜயகாந்த் பார்க்கறதுக்கு எனக்கு மூஞ்சே இல்லை. ஏன்னா விஜயகாந்துக்கு நான் அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டேன், எனக்கு அவரை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை நீ சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு போங்க. விவேக் இறந்ததுக்கும் மிகப்பெரிய லெவலில் அவர் வரல. விவேக் இறந்தப்போ மயில்சாமி அண்ணா அவ்வளோ ஒன்று வேலை பார்த்தாரு, எனக்கு தெரியும், நானும் கூட இருந்தேன். அதேமாதிரி மயில்சாமி அண்ணா இறக்குறப்பையும் அவர் வரல, மாரிமுத்து இறக்கு வரல, போண்டாமணிக்கு வரல, பாபா லட்சுமணன் காரி துப்புனார், வடிவேல் எனக்கு 5 நிமிஷம் கொடுக்கலன்னு. விஜயகாந்த் எப்படி விஜய்க்கு செந்தூரபாண்டி மூலம் படித்தட்டுலாம் கொண்டு போனாரோ அதேமாரி வடிவேலை சின்ன கவுண்டர்ன்ற படத்தில் வாலண்டியா சேர்த்தாங்க. இந்த இடத்துல வடிவேலை புகுத்தினா தேவையில்லாத பிரச்சனை வருஷம் உதயகுமார் வேணான்றாரு. விஜயகாந்த் வம்படியா அவர் வேணும், இந்த பையன் வளரணும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல வர வச்சு தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே, விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே வடிவேல் படத்தை புறக்கணிப்பாங்க. விஜயகாந்த் சாவுக்கு யார் யார் வரலையோ அவர்கள் எல்லாம் விஜயகாந்துக்கு துரோகம் விளைவித்தாங்க. எஸ்பிளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். சினிமா குறித்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் தயாரிப்பாளர் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி தான் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சாங்க. தமிழகத்திற்கு ஒரு பெரும் சோகம். முதல்ல அவரை பற்றி சொல்லுங்க. விஜயகாந்த் பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே சின்ன குழந்தைக்கு தெரியும். சினிமாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற நடிகர்களுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இறந்தவர். யாருமே அடைக்காத நடிகர் சங்க கடனை அடைத்து 2 கோடி ரூபாய் நடிகர் சங்க வைப்பு நிதியாக வச்சு அதன் மூலம் ஒரு ஓய்வூதிய திட்டத்தையே அறிமுகப்படுத்தியவர். அதாவது அரசியலுக்கு ஒருத்தர் வரணும்னு நினைச்சாங்கன்னா அதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிர்வாகத்திறனில் எதனா ஒரு சாதனை புரிஞ்சாதான் அது ஒரு பேசிக்காக சொல்லும். நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அவரை சார்ந்து எவ்வளோ பேர் அரசியல் கட்சிக்கு வந்தாங்க. பாக்யராஜ் வந்தார், சரத்குமார் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், இன்னும் சொல்லிக்கிட்டே போனோம். இன்றைக்கி கூட ஏவாவெல்லாம் கூட சினிமா நடிச்சுட்டு வந்தவர் தான். பல பேர் அரசியல் கட்சிகளுக்கு வந்தாலும் எல்லாம் நேரடியாக வந்ததுனால மக்களை நேரடியாக சந்திக்க முடியாமல் பணம் இருக்குது, பிரபலம் இருக்கிறது நம்ம அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் சர்வ் பண்ண வந்தாங்க. பட் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே லாஸ்ட்டில் போன, அதாவது மிகப்பெரிய ஒரு கடனில் இருந்த ஒரு விஷயத்த நிர்வாகத்திறன். ஏன்னா ஒரு அரசியலுக்கு வரதுக்கான பேசிக் என்னன்னா அவர் நிர்வாகம் பண்ண தெரியும். ஏன்னா ஒருத்தர் படிக்கலன்றதுக்கு காரணம் இல்லை, அவர் 10வது தான் படிச்சிருந்தாரு. பட் ஆனால் நிர்வாகத்திறன் அவர்கிட்ட இருந்ததுனால தான் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. கமல் வரமாட்டேன்னு சொன்னார், ரஜினி வரமாட்டேன்னு சொன்னார், அஜித் வரமாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் அவரே நேரடியாக வீட்டுக்கு போய் அவங்கள அழைச்சி கலை விழா நடத்தி மிகப்பெரிய லெவலில் பொருள் ஈட்டி நடிகர் சங்க கட்டடம் அன்றைக்கு ஏலத்தில் வந்துச்சு பேங்க்கில். அதை அடைச்சி ஓய்வூதிய திட்டம், நலிந்த கலைஞருக்கெல்லாம் ஓய்வூதிய திட்டம்னு சொன்னார், அறிமுகப்படுத்தினார். சினிமாவில் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் 3 வேளை சாப்பாடு போடணும் அப்படின்றத அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஒருத்தருக்கு ஒரு விதமான சாப்பாடு இருக்கும் சினிமாவில். லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு இருக்கும், அதுக்கு மேலே இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாப்பாடு இருக்கும், டாப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாப்பாடு இருக்கும். அதையெல்லாம் தகர்த்து டாப்பில் என்ன சாப்பிட்றோமோ, டாப்பில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்கன்னா டவுனில் இருக்கிற தமிழ்நாடு சின்னத்திரை மகளிர் யூனியன் சேர்ந்து, அதாவது பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு யூனியன் இருக்குது, 24 கிராஃப்டில் தான் கடைசி கிராஃப்ட். அந்த கிராஃப்டாலும் அந்த சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடணுன்ற ஒரு சமநிலையை சினிமாவில் உருவாக்குன ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் மேல் பயங்கரமான ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரிலாம் யாராலும் நம்ப முடியாது. ஏன்னா ஒருத்தர் அரசியலுக்கு வராங்க, 234 தொகுதியில் போட்டிடுறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறப்ப எல்லாரும் நினச்சாங்கன்னா அவருக்கு அதிகமாக ஜாதி பலம் எங்கே இருக்கோ அங்கே தான் நிற்பார், இல்லை அதிகமாக அவருடைய ரசிகர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே நிற்பார், இல்லாட்டி இவருக்கு எதிராக யார் யார் அரசியல் செய்கிறாங்களோ அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் அவாய்ட் பண்ணி வெளில வருவார் அப்படின்னு பல யூகங்கள். 234 தொகுதியில் 233 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் அவர் அறிவிச்சிட்டார். ஒரு தொகுதி விஜயகாந்த் மட்டும் அறிவிக்கல. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்கன்னா அறிவிக்கலன்னு பார்த்தா டக்குனு விருதாச்சலம் அப்படின்றாரு. ஒரு போற போக்கில் சொல்றாரு விருதாச்சலம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த டைம் விருதாச்சலத்தில் பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த வன்னியர்களுடைய பெல்ட்னு சொல்லுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கானது.
ஆனால் யார் தன்னை ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்களோ அங்கே அதாவது எதிரி எங்க இருக்கிறானோ அவனை தேடி போய் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த விருதாச்சலத்தில் அவர் நின்னாரு. 2வது வாட்டி ரிஷிவதில் நின்று தான் அவர் வின் பண்ணாரு. இந்த கட்ஸ் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. நடிப்புல அவரை பத்தி சொல்லுங்க. நடிப்பு சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து முதல் வந்து அதாவது எந்த ஹீரோஸுமே வந்து சேஃபா நடிக்கணும்னு ஆசைப்படுற கேரக்டர்ல சேஃபா நடிக்க மாட்டேன், எனக்கான நடிப்பேன், டூப்பே தேவையில்லை. அந்த வலிமையான உடம்பு வச்சு பேக் ஷாட் ஷாட்னு சொல்லுவாங்க, கிக் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஷாட்ல ரொம்ப பிரபலமானவர். ஒரு ஆக்ஷனுக்காக ஒரு படத்தை ஓட வைக்க முடியும்னு நிரூபிச்சவர். வைதேகி காத்திருந்தால் போன்ற மென்மையான கதாபாத்திரத்தில் நடித்தவர். எனக்கு தெரிஞ்சா சினிமா உலகம் இன்னும் விஜயகாந்தை சரியா பயன்படுத்திக்கலன்னு சொல்லுவேன். அவருடைய நடிப்பு திறனுக்கு மிகப்பெரிய உதாரணம் சொல்லணும்னா ஒன்று சத்ரி என்பது சொல்லுவாங்க. பிரமாதமா நடிச்சிருப்பார். போலீஸ் அகாடமியில் அந்த படத்தை போட்டு கட்டுவாங்க, ஐயோ போலீஸ்காரனா இப்படி இருக்கணையா, கட்ஸா இருக்கணையா அப்படின்னு. அந்த அளவு அது பிரமாதமா நடிச்சிருப்பார். ரமணா படமும் அதே மாதிரி சொல்றான். இவர் வந்து எல்லா கதாபாத்திரமும் சின்ன கவுண்டர்லாட்டும் ரமணா எடுத்துக்கிட்டோம், இதுவா எந்த படம் எடுத்தாலும் அவருடைய கதாபாத்திரத்தில் ஒண்டிடுவார். ரொம்ப திறமையான ஒரு நடிகர். 2வது யாருமே சினிமாவில் வந்து நம்ப மாட்டேன், சினிமாவில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிற நேரத்தில் நான் உன்னை நம்புறேன், நான் உனக்கு அங்கீகாரம் சொல்லுது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தது அவர் தான். ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் அந்த காலத்தில் பெரிய மரியாதை இருக்காது. அதிகபட்சம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் துர்தர்ஷனில் வேலை செய்வாங்க, இல்லாட்டி வெளியில் போயிட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இவன் படிச்சுட்டு வந்துக்கிறான், இவனை பிடிச்சி எப்படி வேலை வாங்கன்னு சொல்லி சேர்த்துக்க மாட்டாங்கன்ட்டு ரொம்ப சாஃப்டாக போயிட்டு ஒரு டைரக்டர் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆவாங்க. அந்த காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டை வந்து யாருமே சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு திறமை இருக்கிறது. அந்த திறமையை எடுத்து வெளியே கொண்டு வந்து காட்டி அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கணுன்றதை முதலாக பண்ணது தான் அவர் ஊமை விழிகள் படம். அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டோடைய எல்லா திறமைகளும் வெளியே கொண்டு வந்தார். அரவிந்த் ராஜா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார், மிகப்பெரிய ஹிட்டு. அப்புறம் செந்தூரப்பு தேவராஜ் டைரக்ட் பண்ணியிருப்பார், ஹிட்டு. எந்த நடிகருக்குமே 100வது படம் ஓனது இல்லை. அதுதான் கேட்க வந்து மிகப்பெரிய சத்யராஜுக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளைன்னு சொந்த படத்தில் எடுத்தார், ஜி ராமநாதன் ஓடல. சிவாஜி ப்ரொடக்ஷன்ல பிரபு வச்சு ராஜகுமார் எடுத்தார், பிரபுக்கு ஓடல. கமல் மிகப்பெரிய நடிகர், ராஜபார்வை எடுத்தார், ஓடல. பாலச்சந்திர எஸ்வி முத்துராமன் டைரக்ஷன்ல ஸ்ரீ ராகவேந்திரா எடுத்தார், ஓடல. எம்ஜிஆருக்கு ஒளி விளக்கு எடுத்தாங்க, ஓடல. சிவாஜிக்கு நவராத்திரி எடுத்தாங்க, ஓடல. நீங்க பட்டியலிட்டு சொன்னா எந்த ஒருக்குமே ஒரு சென்டிமெண்ட், ஒரு 100வது படம் வந்தாவே எல்லாருக்கும் ஒரு கிளி வந்துடும், ஓடாது. அந்த சென்டிமெண்ட்டை தகர்த்து உடைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். அதுலயும் இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கேப்டன்ற பேர் வந்து அதுல இருந்து அவர் நிலைக்குது. அவர் எல்லாம் நல்லா நினைக்கிறாங்க கேப்டன் பிரபாகர் நடிச்சதுனால தான் கேப்டன் சொல்றாங்க, அது கிடையாது. அதற்கு முன்னாடியே அவர் வந்து கேப்டன் சவுந்தரபாண்டியன் சொல்லிட்டு இதுல செந்தூரப்பூவில் நடிச்சிருப்பாரு. அந்த செட்ல எல்லாருமே கேப்டன் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆபாவன் நடிச்ச படம் வந்து ஆபாவன் தேவராஜ் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, சந்திரசேகர், ராம்கி அவங்களாம் உள்ள ஒரு நிரோஷெல்லாம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அந்த செட்ல எல்லாம் கேப்டன் கூப்பிட்டோன்னா அந்த பேரே நிலைச்சிருச்சு. அதே கேப்டன் வைக்கிறப்ப பிரபாகரன் ஒரு பேர் வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. 100வது படத்துக்கு பிரபாகரன் தான். ஏன்னா ஈழத்தமிழர்களுக்காக வாயிலேயே வட சுட்ட நடிகர் கிடையாது. அவர் சொந்தமா போய் ஈழத்தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறாரோ தேடி உதவி செஞ்சவர். அந்த ஈழத்தமிழர்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமேல் நான் பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமா அவருக்கு அறிவிச்சார். ஏன்னா ஈழத்தமிழர்கள் கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் எப்படி பிறந்தநாள் ஜாலியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு வறுமை ஒழிப்பு தினமா அழிச்சு எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி செய்யறத முதல் அவர் தான் கொண்டு வந்தார். அப்ப பிரபாகரனுக்கு நம்ம ஈழத்தமிழனுடைய தலைவர் பிரபாகருக்கு நம்ம ஒரு மரியாதை தரணும்னு சொல்லி பிரபாகரன் பேர் வச்சு அவர் செட்டில் ஆறாரு. தன்னுடைய மூத்த மகனுக்கும் விஜய பிரபாகரன் பேர் வைக்கிறாரு. அப்பதான் வந்து ஆர்கே செல்வமணி சொல்றாரு, பிரபாகரன்றது ஒரு சின்ன வேர்டா இருக்கு, அதுக்கு முன்னாடி கேப்டன் சேர்த்துக்கலாமா, விஜய் தான் கூப்பிடுவாங்க விஜயகாந்த் சார். பிரமாதமா இருக்கணும்னு தான் கேப்டன் பிரபாகர்னு சொல்லி உட்காந்துச்சு. அந்த கதை பிரமாதமா ஓடிச்சு. 100 நாள் 175 நாள் சூப்பர் டூப்பர் ஹிட். தொடர்ந்து ஏறுமுகம் தான் அவருக்கு. தான் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழைகளுக்காக கொடுத்து கொண்டே இருந்தவர். அவர் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது வந்து அதே மாதிரி வந்து விஜயகாந்த் வந்து நான்லாம் எப்படி பாக்குறேன்னா, அவருடைய ராஜாபாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆஃபீஸில் நம்ம வடலூரில் எப்படி வந்து அடுப்பு வந்து அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி ஆஃபீஸில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு போனால் இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வசதியெல்லாம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்லாம் ஓரளவு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க, மாதம் சம்பளம் மினிமம் கேரண்டி பண்ணி தராங்க. அந்த காலத்தில் நீ தொழில் கற்றுக்கணும்னா உன்னை 5 பைசா கொண்டு மதிக்க மாட்டாங்க. ஒரு புழுவோட கேவலமாக தான் நீ இருக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு போய் சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். அப்படி இருந்துச்சு சினிமா, அந்த மாதிரி சினிமா. அப்போ வந்து நேராக இங்கே வந்துடுவாங்க, டீனரில் இங்கே சாப்பாடு இருக்கும், நேராக இங்கே வந்து ராஜாபத்தில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஈவன் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லைனா கூட சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். அது எம்ஜிஆர்கிட்ட அவர் கற்றுக்கிட்டது.
ஏன்னா எம்ஜிஆர் யாரை சந்திச்சாலும் நல்லா இருக்கீங்கன்னு கேட்க மாட்டார், சாப்பிட்டீங்களா தான் ஃபர்ஸ்ட்டும் கேட்பார். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதே தான் விஜயகாந்த் அவர்களும் யார் போனாலும் எதுவுமே கேட்க மாட்டார், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசலாம், ஒன்றும் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னுவாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணனால்தான் அவர் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதனால தான் எம்ஜிஆர் யூஸ் பண்ண அந்த பிரச்சாரம் வேணா இவர் ஜானகி அம்மா இவங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களோட இவர் நடிகர்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ எந்த நடிகரும் ஈழ தமிழுக்காக போராட்டம் பண்ணல, காவிரி பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணல. இவர் இருக்கிற நடிகர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் நெய்வேலியில் உட்காந்து காவிரியை விடணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து, நெய்வேலிக்காரன்ட்டு நாங்கள் பெங்களூர் கர்நாடகா கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்தார். எந்த நடிகர் பயப்படுவாங்க இதெல்லாம்? வர நடிக்கிறான், பணம் கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர் வந்தால் போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்த போதும் அப்படி போகிறப்ப தான் என்றைக்குமே நினச்சதில்ல. அப்பயும் நேர்மையாக கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பற்றி எந்த ஒரு கிசுகிசோ எந்த ஒரு பிரச்சனையோ குடும்ப டிவோர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. தான் எப்படி ஒரு குடும்பத்தை கவனிக்கணுமோ, ஒரு மக்களுக்கு நாட்டை கவனிக்கணுமோ அதேமாதிரி தன் குடும்பத்தையும் கவனிச்சார். இதெல்லாம் ஒரு ஒப்பிட்டு சொல்கிறேன். சில நடிகர்கள்லாம் 3 கல்யாணம் பண்ணவங்களாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரில பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருந்தார், அந்த விஷயத்தில் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தார். யார்கிட்டையும் வந்து அதிர்ந்து பேசுகிறதோ ஒரு அவச்சலாக பேசுகிறதோ, இன்னும் வடிவேல் கூட வந்து அவர் மேலே ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு வரப்போ கூட அவர் பிரேமலதா மேடம் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, வடிவேல்லாம் நடிக்க வைங்கப்பா, பிரச்சனைலாம் நீங்கள் விட்டுருங்கப்பா, அவரெல்லாம் பிறவி கலைஞரையா அப்படின்னு. வடிவேல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கீங்க வடிவேல் வந்து ராசாவின் மனசில் ராஜ்கர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அது மூலம் தான் பட்டித்தொட்டுலாம் போனார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜயகாந்த் எப்படி விஜய்க்கு வந்து செந்தூர பாண்டி மூலம் பட்டித்தட்டுலாம் கொண்டு போனாரோ அதேமாரி வடிவேலை சின்ன கவுண்டர்ன்ற படத்தில் வாலண்டியராக சேர்த்தாங்க. சேர்த்ததோட மட்டும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, ஏன் சேர்த்தாங்கன்னா அந்த படத்துல 2 ஜாம்பவம் காமெடி இருக்காங்க. அந்த டைம்ல 2 விஷயம் நடந்தா படம் ஓடும். ஒன்று இளையராஜா மியூசிக்னா படம் ஓடும், ஏரியா வித்துரும். 2வது கவுண்டமணி செந்தில் காமெடினா ஏரியா வித்துரும். இது 2 ஜாம்பவம் தான் ஒரு படத்தோட பேஸ். அதனால எவ்வளோ பெரிய டேரக்டருமே இந்த 2மே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஆர் உதயகுமார் ஆகட்டும், ஆர்கே செல்வமணி ஆகட்டும், எவர பெரிய பெரிய டேரக்டர் பி வாஸ் ஆகட்டும், இந்த 2 பேருமே நான் சொன்னது 2 கண்டென்ட் அதில் இருக்கும். ஒன்று இளையராஜா மியூசிக் இருப்பாங்க, 2வது கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க. அதுக்கேற்ற ஒரு காமெடி ட்ராக்கை உருவாக்கி படத்தோட இணைப்பாங்க. அப்படின்றப்ப அப்போ ஆர் உதயகுமார் வந்து இல்லை இதில் கதையே இல்லை, இதில் கொண்டே வரதுக்கான ரோலே இல்லைன்றார். இதில் ரோலே இல்லைங்க, அவர் கவுண்டமணி செந்தில் இருக்காரு. அதில் வந்து குணச்சித்திர வேடமும் நடிச்சிருப்பார் கவுண்டமணி. அதில் வந்து விஜயகாந்துக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்ற பார்த்துருப்பீங்க. காமெடியும் பண்ணியிருப்பார் குஜத்தன் பண்ணுறப்ப. இந்த இடத்துல வடிவேலை புகுத்துனா தேவையில்லாத பிரச்சனை வருஷம் உதயகுமார் வேணான்றாரு. விஜயகாந்த் வம்படியாக அவர் வேணும், இந்த பையன் வளரணும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர வச்சு கொடை பிடிக்கிற மாதிரினாச்சும் ஒரு கேரக்டர் கூடியா வையா அப்படின்னு ஒன்று தான் கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு, சரி கொடையே பிடிச்சிருக்காங்களே ஒரு டைலாக் வைப்போம்னு சொல்லி அந்த சுகன்யா வர ஒரு பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சீன் ஒரு டைலாக் வர மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை வளர்த்து விடணும் அப்படின்னு நினைச்சதுல வளர்த்து விட்டார். ஆனா அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம பேசும்போது அவர் தமிழ் மீது வச்சிருந்த அந்த பற்று, அதை பத்தி பேசியே ஆகணும். அவர் வேறு மொழி படங்கள்ல வந்து நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அதுக்கான காரணம்? அவ்வளோ லவ் பண்ணாரா தமிழை? அவருடைய பிரதான வேர்டு எங்கே பார்த்தாலும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. 2 விஷயத்தையும் அவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஃபாலோ பண்ணவர் தான் நான் சொல்லுவேன். தேசியமும் தெய்வமும் 2 கண்கள் மாதிரி அவருடைய எல்லா படங்களையும் தேசப்பற்று இருக்கும். அவர் தான் பாகிஸ்தானில் தீவிரவாதிலாம் இருக்காங்க, ஒழிக்கணும், நம்ம எல்லாம் ஒன்று சேரணுன்ற கொண்டு வந்ததே அவர் தான். எல்லா படத்துலையும் இருப்பார். ஒரு அட்வைஸாக பார்த்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டை எல்லா படத்துலையும் புகுத்துவார். நம்ம எல்லாம் ஜெய்கின்ற வார்த்தையை தமிழ்நாடு மக்கள்லாம், அது செண்பகராமன் கண்டுபிடிச்ச வார்த்தையாக இருந்தாலும் நேதாஜி அதை சொல்லி பிரபலம் அடைஞ்சாலும் தமிழ்நாட்டில் இந்து பொண்டு சந்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது 2 பேர் தான் ஜெய்ஹிந்த். ஒன்று வந்து விஜயகாந்த், இன்னொன்று அர்ஜுன், 2 பேர் தான் சேர்த்தாங்க. அப்போ அந்த விஜயகாந்த் வந்து ஜெய்ஹிந்த்ன்ற வார்த்தையில் உணர்ச்சி பிழம்ப சொல்லுவார். ஒட்டுமொத்தமாக அவர் வந்து எதிரிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி எதிரிகள் இருக்கிற மாதிரி தான் ஒரு கண்மைப்பு இருக்கும். நம்ம இந்திய நாட்டில் கூட இந்தியர்களாம் ஒன்று சேர்ந்து தான் வெளிநாட்டை எதிரணும். நம்மக்கிட்ட என்றைக்குமே பிரிவதான கூட விட நம்ம ஜாதி மத பேதங்களால் பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரே டைமில் வந்து நம்ம எல்லாரையும் வந்து வெற்றி கொள்ளணும், நமக்கு இந்தியன்ற உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லி தேசிகத்தை வச்சுருப்பார். தெய்வீகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஜினி கமல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் வரலாற்று நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எஸ்எஸ்ஆர் வந்து தெய்வ பின்னணி உள்ள படங்கள் நடிக்க மாட்டார். அவர் திராவிட கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தவர், தெய்வ பின்னணியில் நடிக்க மாட்டார். அவர் தான் முதல் தமிழ்நாட்டுடைய சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் அவர் தான். அவர்கிட்ட போய் சரித்திர படம் கொடுத்து தான் நடிக்க மாட்டார், நார்மல் படம் தான் நடிப்பார். ஏன்னா அவர் வந்து நான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றிருக்கேன், அதை நடிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதற்கப்புறம் வந்து சிவாஜி கமல்லாம் எம்ஜிஆர்லாம் நடித்து முடிச்சுட்டு கமல், ரஜினி, விஜயகாந்த், கார்த்திக் இந்த ரோல் வரப்போ, பிரபுலாம் வரப்போ யாருமே முழுநீர கதாபாத்திரமாக தெய்வமாக நடித்ததில்லை. ஈவன் கமலே நடித்ததில்லை. முழுநீர கதாபாத்திரம்னா எப்படின்னா, இப்போ உழைப்பாளி படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் வேடம் போட்டு ரஜினி ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அந்த ஒரு பைக்கில் பின்னாடி போயிட்டு சூலாயத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஐயரோட ஒரு காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன மாதிரி அப்படி வந்து போவாங்க. தவிர
முழு நேரமாக ஒரு படம் நடித்தார்னா அது விஜயகாந்த் மட்டும்தான். மீனாட்சி கல்யாண்ன்ற ஒரு படத்தில் விஜயகாந்த் அவர்களும் ராதா அவர்களும் சிவபெருமான் நடிச்சிருப்பாங்க, அவங்க பார்வதியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் மேலே அவர் மேலே கொண்ட பற்று. ஆண்டாள் அழகர் கோயில்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகட்டும், ஆண்டாள் அழகர் கோயில் வந்து மதுரையில் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 3 தெய்வங்கள் மேலே அவர் மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டு வந்தார். அதனால தான் தன்னுடைய காலேஜுக்கு ஆண்டாள் அழகர் காலேஜ்னு வச்சார். தன்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஆண்டாள் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லி ப்ரொடக்ஷன் பேர் வச்சார். ஆண்டாள் மேலே மிகப்பெரிய ஒரு பக்தி கொண்டவர். வருடம் குலதெய்வம் வீரசின்னம்மாள் அவங்க குலதெய்வம் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கு மதுரையில். வருடம் போய் அங்கே போய் பூஜை போட்டு தான் அவர் எதையுமே தொடங்குவார். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி தெய்வீகத்தின் மேல் பெரிய பற்று இருந்தனால தான் முழு நீர தெய்வீக படமே அவர் நடித்தார். நிறைய பேர் ஒரு ஆக்ஷனாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இவரை சொல்லலாம், நம்ம ஸ்ரீ ராகவேந்திரா படத்தில் ரஜினி நடித்தார், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா தெய்வம் கிடையாது, அவர் ஒரு அவதாரம். மனிதனாக இருந்து தெய்வமாக மாறினது. ஒரு பெருமாள் மாதிரியோ ஒரு கிருஷ்ணர் மாதிரியோலாம் யாருன்னா நடித்தாங்கன்னா யாருமே கிடையாது. அது வந்து முழு நீளமாக டாப்பில் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த காலகட்டத்தில் நடித்தார். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்லணும். ஏன்னா முன்னெல்லாம் எப்படி ஒரு திகில் படம் வந்தால் வெறும் திகில் படமாக வரும். ஒரு 4 செவத்துல விசு படம் சம்சாரம் மின்சாரம் வந்தோடனே நாடகம் ஓரியன்டாக அதுவே வரும். காமெடி படம்னா காமெடியாக வரும். ஒரு பேய் படம்னா பேய் படமாக வரும். ஒரு ஆக்ஷன் படம்னா ஆக்ஷன். அப்போ வந்து விஜயகாந்த் இந்த டைமில் ஆக்ஷன் படம் டாப்பில் இருக்கார். அவர் படம் ஓடுறது அவருடைய சண்டை காட்சிகளுக்காக. ஏன்னா சூப்பராக இருந்தால் அவர் மேக்ஸிமம் சண்டை காட்சி அமைப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராக்கி ராஜேஷ் வந்தார், அதற்காகவே இந்த படம் ஓடிச்சு. அதையெல்லாம் அந்த டைம் இருந்தப்பையும் மீனாட்சி கல்யாண்ற அந்த படத்தில் நடித்து தனக்கும் தெய்வீகர்களுக்கு கள்ளழகர்னு அந்த படத்துக்கு ஒரு படத்துக்கு பேர் வச்சு கள்ளழகர் படத்தில் வந்து தெய்வ நம்பிக்கையோட நடித்து தனக்கு வந்து திராவிட கட்சிகள் இங்கே ஆண்டுட்டு இருக்கு, கடவுள் மறுப்பு கொள்கைகள் கட்சிகள் இங்கே ஆண்டுருக்கு நேரத்துலையும் நானும் தெய்வ நம்பிக்கை உடையவன், நான் முழு நேரமாக நான் நடிப்பேன்னு சொல்லி நடித்த அதுதான் அந்த பதிவு பண்ணேன். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஒரு கண்களாக பார்த்த மாதிரி தன்னுடைய படங்கள் எல்லாம் தேசியத்தை கொண்டு வந்தார். தெய்வ நம்பிக்கையோராக இருந்தார். இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரியல் ஹீரோவாக தான் இருந்தார், படத்துலையும் அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் மறைந்தப்போ நாங்கள் நினச்சோம் தமிழகமே வந்துச்சு, திரண்டு வந்தாங்க மக்கள், எங்களுக்கு சோறு போட்ட தெய்வம் அப்படி வந்தாங்க தேடி. அப்போ அப்படி இருக்கும்போது அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க நடிகர்களுக்கு. பட் அதில் நிறைய நடிகர்கள் வந்து வரல. இப்போ குறிப்பாக நம்ம வடிவேல் சாரை மட்டும் எடுத்துக்கலாம். வடிவேல் சார் அதிகமாக பேசிட்டாங்க. அதாவது ஒருத்தவங்க நம்மளை தூக்கி விட்டுருக்காங்கன்னா அவங்கள பற்றி நம்ம நிறைவாக பேசலைனாலும் பரவாயில்ல, குறையா பேசக்கூடாது, அவ்வளவும் பேசிட்டு அவர் மறைவுக்கு அவர் வரலை. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் மறைவுக்கு வந்து வடிவேல் வராமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம். இது வந்து எப்படின்னா ஒரு தனி மனிதனாக பார்க்குறேன், சினிமாக்காரனாக பார்க்கல. ஒரு தனி மனிதனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு நண்பராக இருக்கிறீங்க, அவர் எதிரியாகிட்டாரு, அவர் இறந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது பார்ப்பீங்களா? எதிரின்னு பார்ப்பீங்களா? நேராக பார்க்க மாட்டோம். நேராக போய் ஒரு மாலையை போட்டு ஒரு வணக்கத்தை அவ்வளோதான் பார்த்துங்க. இது வந்து ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஒரு செயல். சினிமாக்காரனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவரால் முன்னேறீங்க, உங்களுக்கு அவங்க ஏதோ மனசாபம் வெளியே வரீங்க, ஆனால் அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனசாபம் வந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்களா? சினிமாவில் நம்ம தூக்கி விட்டவர்னு நம்ம போவோம். இதெல்லாம் வந்து ஒரு சினிமாத்தனமானது சொல்கிறேன். ஒரு மனிதன் உங்களுடைய லைஃப்பில் வந்து உதவி இருக்காரு, அவரை வந்து உங்களுக்கு பிடிக்கல, பொய்யாவது சொல்லு அப்படின்னு ஒரு இதில் வரும் பார்த்தீங்களா, உன் காதலன் ஆதாளன் ஒரு வசனம் பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டு. ஏன் அப்படின்னா அந்த பாட்டில் வர மாதிரி தான் மனித ரீதியாக அவனுக்கு பிடிக்கலனாலும் மனசாட்சி ரீதியாக அவனுக்கு அது நடக்கலனாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இதுதான் ஒரு மரியாதை. இது வந்து வடிவேல் பண்ணாது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சூர்யா வரல, நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் கார்த்திக் வரல, நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் விஷால் வரல, அஜித் அவர்கள் வரல. இப்போ இவங்களெல்லாம் நம்ம ஏன் வந்து ஒரு தராசில் வச்சு, இந்த சரத்குமார் வரல, இப்போ சரத்குமார் வீட்டில் போய் பார்த்துட்டாரு, இப்போ அஜித் தரும் ஷூட் முடிச்சுட்டு வந்தாருன்னா போய் பார்த்துருவாரு. இவங்களெல்லாம் நம்ம ஏன் கண்டென்ட்டாக பார்க்குறோன்னா, அவர்களெல்லாம் தன் வர முடியாத இயலாமையை அந்த இடத்துலேருந்து பதிவு செஞ்சு வீடியோ போட்டாங்க. சார் நான் இங்கே மாட்டிட்டேன், நீங்கள் அடுத்த நாள் 4 மணிக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் ஃப்ளைட் எடுத்து வந்தால் ரீச் பண்ண முடியாது, ஸோ ஷூட் போகுது சார்னு சொல்லி தன் இயலாமையை சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் உள்ளூரில் இருந்து உங்களால் வர முடியல இருந்தாலும் ஒரு பொய்யாவும் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? நான் வந்து ஜோர்டானில் மாட்டிக்கிட்டேன், நான் துபாயில் மாட்டிக்கிட்டேன், அதனால் வந்து எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் அண்ணா ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவருடைய மறைவுக்கு என்னோட ஆத்மா சாந்தியாக நான் வந்து பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தாருன்னா இந்த சர்ச்சையே வரவே இல்லை. அப்போ உள்ளூரில் இருந்து கொண்டு வீடியோவும் போடலன்னா வேண்டுமென்றே வடிவேல் வரவில்லை, வேண்டுமென்றே மாப்பா பாண்டியராஜன் வரவில்லை, வேண்டுமென்றே ஆர் சுந்தரராஜன் வரவில்லை. அருண் பாண்டியன் படம் எடுத்து லாஸ் ஆகி விஜயகாந்த் வந்து ஹெல்ப் கேட்குறாரு, ஹெல்ப் பண்ணுன்றப்ப விஜயகாந்த் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணி அருண் பாண்டியன் கால்ஷீட் கொடுத்து அருண் பாண்டியன் சொந்த பதம் நடித்தார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சுன்னா திடீர்னு வந்து எம்எல்ஏ சீட் கேட்குறாரு பேராவூர்னியில். உடனே அருண் பாண்டியன் நம்மளுடைய திரையுலக நண்பர்னு சொல்லி பேராவூர்னி சீட்டை வச்சு ஜெயிக்கி வைக்கிறார். ஆனால் அருண் பாண்டியன் வரல. இவங்களாம் என்ன மாதிரி மனிதர்கள்னு எனக்கு புரியல.
எனக்கு இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அருண் பாண்டி வராது, ஆர் சுந்தரராஜன் வராமல் போயிருக்காரு, அவர் ஏன் வரலன்னு அதுவும் புரியல. இவங்களாம் என்ன மனிதர்கள், என்ன கட்டமைப்பில் இருக்காங்க? 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க 2 நாளில். 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக கணக்கெட்டு சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிகமான கூட்டம். எல்லோன்னு சொல்கிறேன். இவருடைய இறந்ததுக்கு ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் கூடியிருக்காங்க ஒரு ப்ளஸ். ரெண்டாவது என்னன்னா அனைத்து கட்சிக்காரனும் வந்திருக்காங்கல்ல. தேமுதிமுக தொண்டர்கள் மட்டும் வரல. நான் ஒரு டிவியில் கூட ரேரில் பேசுகிறப்ப சொன்னேன், பாஜக வந்திருக்காங்க, ஏடிஎம்கே வந்திருக்காங்க, டிஎம்கே வந்திருக்காங்க, ஈவன் கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க, ஈஸ்வரன் கட்சி வந்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வந்த ஒரு தலைவர் மாபெரும். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து நீ போகலை அப்படின்னா, அப்போ விஜய் அவரோட உடம்பு சரியாதலப்போ விஜய் போய் பார்க்கலன்ற வருத்தத்தை நம்ம மாதிரி ஆட்கள்லாம் பொதுவெளியில் நம்ம பதிவு பண்ணோம். ஆனால் விஜய் அதை கண்டுக்கவே இல்லை. அதனுடைய பலனை தான் அவர் விஜயகாந்த் இறந்தப்போ போய் சந்திக்கிறப்ப அவருடைய தொண்டர் யாரோ ஆர்வம் இதில் காலனியை தூக்கி அடிச்சது. அது பெரிய வைரல் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். அந்த செயல் நடந்துச்சு இல்லையா, செப்பல் தூக்கி எறிஞ்சாங்க, அந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்ன்றது ஃபர்ஸ்ட் நாளைய திருப்பிலேருந்து தேவாலந்து 3 படம் ஓடாதப்ப விஜயகாந்த்னு ஒரு நபர் தான் விஜயை கொண்டு போய் தமிழ்நாட்டுக்குள்ள செந்தூரப்பாண்டியில் கொண்டு போய் சேர்த்தார். அதே மாதிரி பெரியண்ணான்னு ஒரு படம் எடுத்து சூர்யாவை ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது விஜயகாந்த் தான். அதில் இன்னொரு விஷயமும் விஜயகாந்த் சார் பண்ணார். என்னன்னா, தன்னுடன் பயணித்த தன்னுடைய மேனேஜர் சுப்பையாவுக்கு ப்ரொடியூசர் ஆக்கி ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு. இதெல்லாம் யாருக்கு வரும்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய செயல். 3வது யாருன்னு இப்போ சொல்கிறோன்னா வடிவேலுக்கும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு எல்லா விதமும் பண்ணி அவர் கடைசியில் தபசி படம் வரையும் வாழ்வியல் கொடுத்து மிகப்பெரிய லெவலில் அவர் வரத்துக்கான ஒரு வாழ்வியலை ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி காலத்துலேருந்து கொடுத்தவர். அப்போ இவங்க 3 பேருமே வரத்துக்கு கடமைப்பட்டவர்கள். அதில் விஜய் சார் வந்துட்டார். இதான கண்டென்ட்டு. போண்டாமணி அவர் கூடயே பிரயாணம் பண்ணார் பாவம். ஸோ என்னோட கேள்வியே அதான் தான் இருந்தது. விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த நடிகர்கள் இருந்தாலும் அவர் வரது கிடையாது. அவர் கூட நடித்த அந்த சின்ன கலைஞர்கள், மயில்சாமி சார் ஆகட்டும், அவங்க யார் டெத்துக்குமே அவர் வரல. ஏன்? அவர் என்ன நினைப்பில் தான் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், அவர் என்ன நிலைமையில் இருக்காரோ என்ன நினைப்பில் இருக்காருன்னு அவர் தான் பதில் சொல்லணும். கிறுக்கம் தான் அப்படி மாதிரி பண்ணுவானுங்க. விவேக் இறந்ததுக்கும் மிகப்பெரிய லெவலில் அவர் வரல. விவேக் இறந்தப்போ மயில்சாமி அண்ணா அவ்வளோ ஒருன்னு வேலை பார்த்தார். எனக்கு தெரியும், நானும் கூட இருந்தேன். அதேமாதிரி மயில்சாமி அண்ணன் இறக்குறப்பையும் அவர் வரல, மாரிமுத்து இறக்க வரல, போண்டாமணிக்கு வரல, பாபா லட்சுமணன் காரி துப்புனார், வடிவேல் எனக்கு 5 பைசா கொடுக்கலன்னு. அதேமாதிரி பெஞ்சிமனும் காரி துப்புனார், 5 பைசா கொடுக்கலன்னு போன. எதுக்குமே கேர் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன கேரக்டர் நோக்கி நகர்றாங்க? இவங்கெல்லாம் எப்படி கடவுள் நம்பிக்கை உடையவராக இருக்காங்க? இவங்கெல்லாம் எப்படி மக்கள் மகிழ்விச்சாங்க? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. தான் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வளர்ந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைஞ்சி ஒரு அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியோ மக்களை மனதில் கவர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைஞ்சிட்டா அந்த கர்வம் வரும்னு சொல்லுவாங்க. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் தான் உயிர்கள் உன்னை வணங்கும். இந்த மைண்ட் செட்டப்பு இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வரும். இன்றைக்கி ரஜினி சார்லாம் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் எந்திரிச்சு நின்றுவார், உடனே கை கொடுப்பார். நீங்கள் ஒரு அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு அனுனியமாக தள்ளுனா கூட அவர் இழுத்து அணைச்சிக்கிட்டு கையை போட்டுப்பார். கமல் சார் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். நான் அவங்களோடலாம் இப்போ பேட்டி எடுத்திருக்கேன், அவங்களோட பழகிருக்கேன். இது எப்படி சொல்கிறேன்னா, நிலை உயரும் போது பணிவு கொண்டு தான் உயிர்கள் உன்னை வணங்குன்னு சொல்கிறேனே. அப்போ உனக்கு உயர்வு கடவுள் கொடுத்துருக்காரு. நீ ஒரு சாதாரண ஆளாக இருந்தீங்க. ஒரு கண்ணாடி கடையில் கண்ணாடி ஒற்றை கடையில் ஒரு கண்ணாடி கிழிக்கிற வேலையை பார்த்துருந்தவருக்கு ராஜகிரன் ஒருத்தர் வாழ்வியல் கொடுத்தாரு. விஜயகாந்த் உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்தப்ப நம்ம இப்போ ஏன் இப்படி இருக்கிறோம்? இவ்வளோ பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிங்கமுத்தனை பேட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பார். என்ன பண்ண போகிறானே தெரிலடா அவன் இந்த பணத்தை வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போ நீங்கள் விஜயகாந்த் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வரல. இப்போ நீங்கள் போண்டாமணியோ மாரிமுத்தோ மயில்சாமியோ பாலலட்சுமி அவர் உடம்பு சரியாமல் பணம் கொடுக்காததோ இன்னும் பல இறப்புகளாக அவர் வரதுலேருந்து பேசும் பொருளாக ஆகலை. இது ஏன் பேசும் பொருளாக ஆகுதுன்னா 2 பேருக்குமே கான்ட்ரவர்சி இருக்குது. 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. சண்டைனா யார்? அதாவது கழுகு காக்காக்காக தான். விஜயகாந்த் கழுகு மாதிரி பிறந்திருந்தார், வடிவெல்லாம் காக்கா மாதிரி தொட்டு பார்த்தாருன்னா விஜயகாந்த் எதையுமே கண்டுக்கல, அவர் பாட்டு போயிட்டார். ஏன்னா அவர் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாருங்க. இவர் வடிவேலு கம்பேர் பண்ணுறப்ப அவர் எங்கேயோ ஒரு ஜாம்பவனாக இருக்கார் அவர். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வடிவேலுக்கு. இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஈகோவில் இருக்கீங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ என்ன அவர் இறந்துட்டார். நைட்டை போய் அண்ணன் நான் பண்ணலாம் தப்புனேன், தெரியாமல் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆளுங்கட்சி பேச்சை கேட்டு நான் பண்ணிட்டேனே, இனிமேல் எப்படி இருக்கலாம் உங்கள் ஆத்மா சாந்தின்னு கடவுளை வேண்டிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வடிவேல் என்ன நினச்சிருக்கலாம்னா, இப்போ நம்ம விஜய் விஜயகாந்த் உடம்பு சரியாதப்போ பார்க்காதப்போ போனதுக்கே செருப்பு கட்டி அடிச்சிருக்கானுங்க, நம்ம போனால் கொலவெறியில் கொண்டு விடுவாங்க அப்படின்ட்டு பயந்து ஒருவேள் வடிவேல் இருந்திருந்தாலும் இன்றைக்கி அவங்க ஆட்சி நடக்குது, ஆளுங்கட்சியாக இருந்தது. மாமனில் உதயநிதி ரொம்ப க்ளோஸாக இருக்கார், ப்ரொடெக்ஷன் பண்ணி அவர் உள்ளே கூப்பிட்டு போகலாம். சரி, மூஞ்சி இல்லை விஜயகாந்த் பார்க்குறதுக்கு எனக்கு மூஞ்சே இல்லை, ஏன்னா விஜயகாந்துக்கு நான் அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டேன், எனக்கு அவரை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை நீ சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு போங்க. ஒரு வீடியோ போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லையா?
ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு இடத்துல, என்னால் வர முடியல, எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை, எனக்கு அது நான் இது நான் எதனா ஒரு பிரச்சனை வீடியோ போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கொதிச்சு போயிருந்த அந்த தொண்டர்கள் மனநிலை கொஞ்சம் ஆறுமா இல்லையா? இன்றைக்கு பாருங்க, நான் இப்பயும் சொல்கிறேன், தேமுதிமுக தொண்டர்கள் எல்லாருமே, விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே வடிவேல் படத்தை புறக்கணிப்பாங்க. எழும்பூரில் வந்து பஞ்சர் கடை வச்சிருந்தார் நல்ல தம்பின்னு, அவர் தூக்கி எழும்பூர் எம்எல்ஏ ஆக்குனாரு. சாதாரணமாக பூக்கடை வியாபாரத்தில் பெண்ணில் இருந்தார் பார்த்து சார், அவர் தூக்கி விரும்பாக எம்எல்ஏ ஆக்குனார். இதெல்லாம் யார் ஆக்க முடியும்? 29 பேரை எம்எல்ஏ ஆக்குனார். 29 பேர் ஒரு சாமானியனு, அவன் ரசிகர் மன்றத்தில் ரசிகராக இருந்தவன். அது ஒன்று தான் அவன் தகுதியை வச்சுருந்தான். எவ்வளோ பெரிய விஷயம் அது, யாரால் பண்ண முடியும்? நீங்கள் நாங்களாம் எவ்வளோ போராடுறோம், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஏதோ ஒரு கவுன்சிலராட்டி ஆக முடியாதான்னு. ஆனால் ஒரு சாதாரண மனிதரை தன் ரசிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக கொண்டு போய் சாதாரண இடத்துல இருந்து ஒரு கோபுரத்தில் மேலே வச்சு அழகு பார்த்து வருவார். அந்த மாதிரி ஒரு குணங்கள் உள்ளவரை நீங்கள் வெளித்தலில் பேசினதே தப்பு. அதை இன்னும் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்காம இருக்குது பெரிய தப்பு. அந்த ஆத்மா இறந்த பிறகும் நான் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய கண்டனம். எல்லாருமே சொல்றாங்க. இவருடைய உண்மையான குணமே இதுதானா வடிவேலு அவங்களுடைய குணமே? ஏன்னா அவரோட நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே சொல்றது இதுவரைக்கும் அவரை வந்து அவர் நடிப்பை தவிர அவர் ஒரு கேரக்டரா பேசும்போது ஒரு பாசிட்டிவா யாருமே சொன்னது கிடையாது, நெகட்டிவா மட்டும்தான் சொல்றாங்க. எப்பவுமே தன்னோட நடிகர்கள் வந்து தன்னை மீறி பெருசா வளரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அது சினிமாவில் நடக்கும், அதை நாங்கள்லாம் கடந்து வந்தோம். சினிமாவில் ஒருத்தர் வளர்ந்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கவனை வளராமல் பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலை. ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு விஷயத்தை சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கூட பழகினவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்லி கேட்டிருப்பேன். ஷூட்டிங் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவோம், டே நீ எவ்வளோ ஆளுக்கு 5000 வேண்டிங்களா 20000 ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்கடான்னு அவனுங்க காசுல பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை பிடுங்கி திரும்ப அனுமாருன்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அதை பிடுங்கி அதில் ஒரு பாட்டில் வாங்கி ஒரு குடிப்பாருலாம் சொல்கிறாங்க. இது எந்தளவு உண்மைலாம் கிடையாது. அப்போ வந்து அவர் கஷ்டப்பட்ட பின்னணியில் வந்தவுடனே இந்த பணத்தை சம்பாதிச்சோன்னா அந்த பணத்தை பாதுகாத்துன்னு அவர் நினைக்கிறாரு, தவறில்லை. அவர் வந்து எந்த நடிகருக்கும் உதவி செய்யலைன்ற சர்ச்சைகள் நம்ம பேச விரும்பல. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ எனக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு மனம் இருந்தால் தான் உதவி செய்ய முடியும். என்னை கட்டாயப்படுத்தி நீங்கள் உதவி செய்ய முடியாது, அது அடுத்த கட்டம். ஆனால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் எல்லாம் மறக்கப்படணும். தமிழ் கலாச்சாரமே அதான். ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய சண்டைக்காரனாக இருந்தாலும் மறக்கப்படணும். ஜெயலலிதா அம்மையார் இறந்தாருன்னா எல்லாரும் போய் பார்த்தாங்களா இல்லையா? கலைஞர் இறந்ததுக்கு அன்றைக்கி இருந்து எடப்பாடியிலேருந்து இப்போ பன்னீர்செல்வம் வந்து எல்லாரும் போய் பார்த்தாங்களா இல்லை? இதுதானே மியூச்சுவல், இதுதானே. இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு மனிதனை இறந்துட்டான், இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? இந்த வஞ்சம், கோபம், குரோதம், புத்திசாலித்தனத்துலாம் எது காட்டணும்? அப்போ வடிவேலு அவர்கள் வந்து இதனால் வரையும் என்ன நினச்சிருந்தாரு எங்களுக்கு தெரியல. அவர் மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு தெரியல. விஜயகாந்த் சாவுக்கு யார் யார் வரலையோ அவர்கள் எல்லாம் விஜயகாந்துக்கு துரோகம் விளைவிக்கிறாங்க. இன்றைக்கி ஆர் சுந்தரராஜ கூட வரலன்னு கேள்விப்பட்டேன். வைதேகி காத்திருந்தால் இணைவு சங்கீதம் மிகப்பெரிய ஹிட்டெல்லாம் அவர் வச்சு கொடுத்தாரு தான். அவர் ஆர் சுந்தரராஜ் டவுனில் இருக்கப்போ அவர் கூப்பிட்டு கால்ஷீட் கொடுத்தாரு. என்னாசை மச்சான் முரளியோட சேர்ந்து நடித்தார். அந்த மாதிரி எல்லாரையும் தூக்கி விடுவார். எல்லாரும் ராமநாராயண படத்தில் 100 கிட்டத்தட்ட வந்து 18 படம் நடிச்சிருக்காரு. எஸ்ஏசி படத்தில் ராமநாராயண படம் 18 படம் நடிச்சிருக்காரு. அப்போ ராமநாராயண ஒரு படத்தில் வந்து விவேக் போட்டு பெருமாள் பக்தர் மாதிரி விவேக் ஒரு படத்தில் வந்து கதாசிம்மன் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு கெஸ்ட் ரோல் கேட்குறாரு, விஜயகாந்த் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய செயல் அது. தன்னால் ஆன்ற முயற்சி வந்து நான் முன்னாடியே சொன்னேன். தன் மேனேஜர் சுப்பையாவுக்கு ஒரு படமே தனியாக அந்த காலத்திலே அது ஒரு உதாரண புருஷராக பண்ணார். இன்றைக்கி வரையும் அந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, தவறான ஒரு செயலும் கூட. இது வந்து நான் நடிகர்ன்ற ரீதியிலே சொல்லலை. விஜயகாந்த் நடிகர், வடிவேலு நடிகர்ன்ற பாதில் ஒரு தனி மனிதனாக, சக மனிதனாக, ஒரு தனிப்பட்ட பிரஜையாக சொல்கிறேன். இந்த மாதிரி யார் பண்ணாலும் தப்பு. அதனால் வடிவேல் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஓகே சார், இப்போ வந்து அவரோட மறைவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசினோம். ஸோ அதில் வந்து குறிப்பாக எம்ஜிஆர் சார் அவங்கெல்லாம் இருக்கும்போது வேட்டி மடித்து கட்டிட்டு அவர் சிவாஜி சார் அவங்கெல்லாம் இருக்கும்போது வேட்டி மடித்து கட்டிட்டு அவர் களத்தில் இறங்கி செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போது அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனுஷன்கிட்ட அவர் மறையும் போதும் மற்ற நடிகர்கள் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அந்த வகையில் மன்சூர் அலிகான் அவங்க வந்து கூடவே இருந்தாங்க, லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்த்த நடிகர், இவர் வந்து கடைசி வரைக்கும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கூடவே வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? இல்லை, நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது வடிவேலு தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் வரல, அது விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு உயிர் பயம் கூட இருந்ததாக சொல்றாங்க. அதுதான் நான் வீடியோ சொன்னேன் அந்த ஆப்ஷன். நீங்கள் நடிகர்கள்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அருண் பாண்டியன் தான் மேடம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் லாஸ் ஆகிறப்போ அவருக்கு ஒரு படம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதற்கப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் வந்து எம்எல்ஏ கொடுத்து அழகு பார்த்தாரு. விஜயகாந்த் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறப்ப, எதிர்கட்சி தலைவராக இருக்கப்போ அருண் பாண்டியன் வந்து ஒரு 10 பேர் இதுலேருந்து விலகி போய் ஆப்போசிட்டில் சேர்றப்பையும் நல்ல ரேப்போவில் தான் விஜயகாந்த் அவர் வச்சுருந்தார். அருண் பாண்டியன்ற ரேப்போவில் இருந்தாங்க. பட் இந்த டைமில் வந்து அருண் பாண்டியன் வந்து இந்த இடத்துக்கு வராது மிகப்பெரிய ஒரு வருத்தம். எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ
ஒரு 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 ஆளை உருவாக்கி அந்த ஆளுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து தனக்கு துரோகம் பண்ணி போயும் அவங்க வரல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் தான். ஓகே சார், இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க, நடிகர்கள் சில பேர் வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவீங்க. அவர் மறைவுக்கு வந்து நேரடியா வந்திருக்கணும், வரல. இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு டைம்ல வந்து இவர் பயங்கரமா ட்ரோலிங் மெட்டீரியல் மாதிரி இருந்தார் விஜயகாந்த் சார். ஆனா இப்போ மக்கள் வந்து ஒரு மகா கலைஞனை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, ட்ரோலிங் மெட்டீரியலா அவர் இல்ல, ட்ரோலிங் மெட்டீரியலா அவர் மாத்தினாங்க. ஆமா, மாத்தினாங்க. அவர் இல்ல, பட் மாத்தினாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? விஜயகாந்த் வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட 100, 135 படங்கள் நடிச்சிருக்காரு. 138 படங்கள் நடிச்சாரு 38 வருஷத்துல. எந்த சினிமாவிலையும் அவரை வந்து நெகட்டிவா எதுலையுமே அவர் பேசுனதே கிடையாது. சினிமா விழாவிலையோ சினிமா சம்மந்தப்பட்டாலையோ அவர் வந்து பத்திரிகையாளரை மதிக்கல, மீடியாக்காரங்களை மதிக்கல, பட்டியக்காரங்களை திட்டுறாங்க, மீடியாக்காரங்களை திட்டுறாங்கன்னு எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு 138 படம்னா எவ்வளோ மீடியாவை சந்திச்சிருப்பார், எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருப்பார், எத்தனை பத்திரிகையாளர் சந்திச்சிருப்பார், எத்தனை ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். எங்கேயுமே அவர் வந்து ஒரு தப்பான மெட்டீரியல்னு எந்த இடத்துலையுமே அவர் கோடிட்டு காட்டவே இல்லை. இந்த பாட்டு முடிஞ்சிருச்சா சினிமா பாட்டு, இப்போ அரசியலுக்குள்ளே வர்றார். அரசியலுக்குள்ளே வந்தவுடனே விஜயகாந்த் வந்து இவங்க ஆப்போனண்ட்டாக இருக்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே போய் பார்த்து பயப்படுறாங்க, பொது எதிரியாக பயப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறப்ப 8.53% எடுக்கிறார் வாக்கு, அடுத்த வாட்டி எலெக்ஷனுக்கு 10% வாக்கு எடுக்கிறப்ப 2 பேருக்கும் பயம் வருது. ஏன்னா 2 பேரும் நம்மளுக்கு அடிச்சுக்கிறப்ப ஒரு தனியாக ஒரு ஆள் வளர்ந்துட்டு வந்துடுவாங்களோ அப்படின்றப்ப இவர் ட்ரோலிங் மெட்டீரியலை மாற்றுறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒருத்தருடைய பலகீனத்தை இவங்க பலமாக்குறாங்க. விஜயகாந்த் என்ன பலகீனம்னா, தேவையில்லாமல் யாருன்னா பேசினாங்கன்னா உடனே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார், சட்டன்னு போட்டுவார். அவர் வந்து எப்படின்னா இந்த வள்ளலாரை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான், உள்ளொன்று வைத்து புறஒன்று பேசுவார் தான். உலக கலாம்னு எதையுமே உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, உங்களோட வயது, நீங்கள் இருக்கக்கூடிய பதவி, உங்களுடைய தன்மையை பார்த்துட்டு அதை கேட்கறதுக்கு நான் அச்சப்படுறேன். இது கேட்கலாமா இவங்கள்ட்ட, இது கேட்கக்கூடாதுல்ல, சரி வேணாம் அப்படி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேறு மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு நான் நகர்ந்துடுறேன். ஆனால் விஜயகாந்த்னா அவர் மனசில் பட்டதை அப்படியே கேட்பார், மனசில் பட்டதை அப்படியே கேட்பார், சட்டுன்னு கேட்பார். அதாவது அரசியல் பதில்கள்லாம் நாகரிகமாக இருக்குன்ற அந்த விஷயத்தை உடைத்தவர் அவர். அரசியல் பதில்னா நான் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து கேட்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களாகட்டும், அவர்களிடம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதை வந்து அவர்கள் செய்திருக்க வேணும், அவர் செய்ய மாட்டார். அதை கான்டென்ட் புரியுதுங்களா? ஒரு அரசியல் வந்து ஒரு மரியாதைத்தனமான ஒரு மேல்போக்கான இது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் நீங்கள் சொல்லக்கூடாது, மேதகு ஆளுநர் தான் சொல்லணும். மந்திரிகளை மாண்புக்கும் மந்திரிகள், மாண்புக்கும் இது வந்து ஒரு மாண்பு. இது வந்து அரசியல் ரீதியாக பிரயாணங்களுக்கும் அப்படி தான் பதிவு செய்வாங்க. மதிப்புக்குரிய திரு முதலமைச்சர் அவர்கள் தான், தமிழிசை மேடம் எப்போ ஆரம்பித்தாலும் மதிப்புக்குரிய அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது அவங்களோட ஸ்டைலு. இது ஏன்னா இது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மரியாதை சொல். அதை வந்து விஜயகாந்த் வந்து அதை கேரே பண்ணிக்கல. ஏதோ ஒரு ஏடாகலமான ஒரு கேள்வி கேட்டால் என்ன எங்கிட்ட கேட்குற, அவர்கிட்ட கேட்க மாட்டியா, போடா அவர்கிட்ட அவர் மாதிரி கேள்டா நீ முதல்ல அப்படின்றப்ப நீங்கள் இந்த மரியாதைக்கான சொல்லாவே இன்டர்வியூ வரப்ப இது ட்ரோல் ஆகுது. அப்போ தான் இந்த ட்ரோல் வந்து பிஸி ஆகுது. இந்த ட்ரோலுன்றது அப்போ தான் வந்து ஃபேமஸ் ஆகுது. மிமிஸ் அப்போ தான் ஃபேமஸ் ஆகுது. அப்போ அதிகமாக ட்ரோல் போட்டு மிமிஸ் பண்ணது 2 பேர் தான் தமிழ்நாட்டில். ஒன்று தமிழிசை மேடம், இன்னொன்று வந்து விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் போகிற இடத்துல எல்லாம் மைக்கு போய் நீட்டுறது, அவர் இரிட்டேட் பண்ணுறது. அவர் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக இருக்கப்போ அரசியல் பேச மாட்டார், அரசியல் சினிமா விழா போடுறப்ப அரசியல் பேச மாட்டார். வேணும்னே போய் மைக்கு நீட்டி அவரை உசுப்பேத்தி அவர் பேசுனதுல ஒரு கண்டென்ட்டை முழுமையாக எடுக்காம கிரியேட் பண்ணது தான். இதுக்கு ஒரு டீமா பண்றாங்க, இணையதள கூலிகள் மாதிரி. அந்த மாதிரி அப்போ ஒரு டீம் இருந்துச்சு. இந்த 2 டிஎம்கேவோல யார் செட் பண்ணாங்க தெரியாது, ஒரு ஆள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். அவரை உசுப்பேத்தி அவர் பேசின கண்டென்ட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு நெகட்டிவாக அவர் என்ன பேசினார் அதை மட்டும் எடுத்து ஃபீல் பண்ணிக்கிறது. குடிச்சிட்டு பேசுகிறாரு, பாதியில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி டப்புன்னு அதை இழுத்து விட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து அது மெமிஸ் பண்ணி விஜயகாந்துக்கு பேசுவார். விஜயகாந்த் மிகச்சிறந்த பேச்சாளர், ஆகச்சிறந்த பேச்சாளர். திருக்குறளுக்கு இன்னா செய்தாலே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடங்கள், தனக்கு துரோகம் இழைத்த திமுக, தன் மண்டபத்தை இடித்த திமுகவுடைய தலைவர் திரு கலைஞர் இறந்தப்ப தேம்பி தேம்பி அழுதார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பனியன் போட்டு அமெரிக்காவில் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஆள், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு குழந்தை எப்படி அழுகும். அந்த பிரேமலதா மேடம் தேத்துறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறார். அழுதுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்தவரும் நேராக வீட்டுக்கு போகாம சமாதிக்கு தான். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புனா, விஜயகாந்த் கல்யாணத்தை நடத்தி வைத்து கலைஞர் அவர்கள், விஜயகாந்த் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தில் பிறந்து கலைஞர் அவர்கள் பொது மேடையில் எவ்வளோ திட்டினாலும் அவர் மேல் ஒரு மரியாதை அவர் என்றைக்குமே வச்சிருந்தார். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் என்னைக்குமே அவருக்கு இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து யாருக்குன்னா இருக்குமானா கிடையாது. ஏங்க உங்கள் வீட்டை இடிக்கிறாங்கண்ணா, உங்கள் வீட்டை அடிச்சா நீங்கள் வருவீங்களா என்ன பார்க்கறதுக்கு? விஷ்ணு போகிறாரு, நேராக போகிறார், அது வேற இது வேற அப்படின்னு போகிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு கலைஞரை வந்து சில பேர் வந்து சரியாக புரிஞ்சிக்காம இவரை எப்படியாவது வீழ்த்தணும். இது வந்து கட்டமைக்கப்பட்டது தான், நான் தெளிவாக சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து அவங்க இப்படி கையை நீட்டி என்னைக்கு பேசினாரோ
அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக அன்றைக்கு வந்து பிரபலமாக பேசப்பட்டது. ஏன்னா ஜெயலலிதா மட்டும் யாரும் பேசவே மாட்டாங்க. டயர்கிட்டே போய் நிற்பாங்க, ஐயம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு இப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் இருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ வந்து நெஞ்ச நிமித்தி நான் இப்படி தான். ஏன்னா நல்லா கேளுங்க, அவர் வந்து சினிமாவுக்கான விஜயகாந்தா மாறல. கல்யாணத்துக்கு முடிச்ச உடனே சினிமாவான கல்யாணத்துக்கான விஜயகாந்தா மாறல. அதாவது கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு விஜயகாந்தா மாறல. 138 படம் நடிச்சமேன்னு சொல்ற விஜயகாந்தா மாறல. அரசியல்வாதி யாருன்னா நான் பழைய அரசு விஜயகாந்தா மாறல. விஜயராஜ் எப்படி வந்து முதல் இனிக்கும் இளமையில என்ன விஜயகாந்த் இருந்தாரோ அதை தான் அவர் கடைசி வரை இருந்தார். கடைசி நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம மெச்சூரா நடந்துருமா? மாறல. நம்ம இவ்வளவு படத்தில் நடிச்சோம், நடிகர் தலைவராட்ட நடிகர் மாறல. எங்கேயுமே அவர் மாறல. தான் எப்படி இனிக்கும் இளமையில எப்படி இருந்தோமோ விஜயராஜா இருந்தாரோ அதே விஜயராஜ் தான் கடைசியில வந்து ரிஷிவஞ்சன் தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிறவரை இருந்தார். அதுதான் அவர்து. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பச்சோதி மேல நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. அவர் மாற முடியல. அப்ப என்றைக்கு வந்து ஜெயலலிதா பார்த்து அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இங்க பதிவு செய்யறேன். இதுல அரசியல் கூட நீங்க நினைப்பீங்க. ஒருத்தர் வந்து அதாவது கூட்டணி கட்சி சேர்ந்து போட்டிடுறாங்க. போட்டிட்டு வென்றவனா என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கூட்டணிக்கு நம்ம ஜால்ரா போடணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு திமுக கூட்டணி இருக்க 13 கட்சிகள் ஜால்ரா தான் போடுது. அன்றைக்கு வந்து 1967 திமுக ஆட்சிகள் இருப்ப காங்கிரஸை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு சுதந்திரா கட்சியை ராஜாஜி வந்து இணைக்கிறார். அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நேற்று வரையும் காங்கிரஸ் வந்து ஒரு எதிரியா பார்த்த ஒரு விஷயத்த வந்து நீங்க காங்கிரஸை வீழ்த்தணும்னு சொல்லி ராஜாஜி வராரு. மொழி போராட்டமாகட்டும் இதெல்லாம் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப எலெக்ஷன் முடியுது, டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. உடனே ராஜாஜிட்ட போய் கேட்குறாங்க, டிஎம்கே ஜெயிச்சானா அது கூட்டணி, ஹனிமூன் முடிஞ்சிருச்சு, தேனிலவு முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவங்க எந்த தவறு செஞ்சாலும் நாங்கள் தொட்டி காட்டுவோம் தைரியமாக சொன்னார். அதேமாதிரி 1970 திரு கலைஞர் அவர்கள் இங்கே சாராய கடையை திறக்கிறப்ப கொட்டும் மழையில் போய் ராஜாஜி வந்து கோரிக்கை வைக்கிறார் சாராய கடையை மூடுன்னு சொல்லிட்டு. இது ஒரு வரலாறு. இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா இதை அப்படியே நீங்கள் விஜயகாந்துக்கு பார்க்கலாம். ஓகே, கூட்டணின்றது தேவை. ஆனால் நீங்கள் நானும் சேர்ந்தோம் போட்டிக்கிட்டோம், நீங்கள் 41 சீட்டு கொடுத்தீங்க, நான் 29 சீட்டு வென்று எடுத்துட்டேன். நீங்கள் செய்கிற தப்புலாம் நான் கேள்வி கேட்பேன். ஏன் பால் விலை உயர்ந்தது, ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அது தேனிலவு முடிஞ்சுன்றதை ரிப்பீட் பண்ணார். அதுதான் உங்களுக்கு இந்த பதிவை சொல்கிறேன். இவர் அன்னைக்கு எப்படி விஜயராஜ் இன்னைக்கு இளமையில் இருந்தாரோ கடைசி வரையும் அப்படியே இருந்தவுடனே இவர் எப்படி வீழ்த்தணும்னு சொல்லி பார்த்து தான் ஒரு 10 எம்எல்ஏ கொண்டு வீழ்த்துறது. இவர் எங்கே போனாலும் மைக்கை நீட்டி அவருடைய உசுப்பேற்றி அவருடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவர் ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக இல்லாத மாதிரியும் அவர் ஒரு கோபக்காரன் மாதிரியும் அவர் சில டைம்லாம் அர்லூஸ்லாம் சொல்கிறாங்க சில பேர். அவர் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு அந்த மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கினது தவிர தமிழக நாட்டினுடைய திராவிட வரலாறை கரைச்சி குடிச்சவர் விஜயகாந்த் அவர்கள். தெளிவாக பேசுவார். அவரோட எல்லா மேடையிலும் தெளிவாக பேசுவார். இப்போ கூட ஒரு மேடையில் நீங்கள் வைரல் ஆகி பார்த்துருப்பீங்க, என்னடா காசு பணம் அதை வச்சு என்ன பண்ண போறீங்க, செத்து போய் 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கண்டா போங்கடா, யாருன்னா அப்படி கூட பெற்று தாண்டா உள்ள விடுவாங்க. இந்த மாதிரிலாம் எவன் பேசுவான்? அப்ப கலோலிக்கா சொட்டு மமுதினை சுந்தர தமிழனுக்கு வட்டி வைத்து மலர்ந்து செய்கின்ற மட்டிலா நிலஞ்சான்றே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். இல்ல என்னடா அங்க பண்ணிட்டு நீ வடைங்க அப்படி கலோலிக்கலா ஒரு அரசியல் கட்சி அணுகுனவர். அதுதான் சொல்றேன், மேடை பேச்சு இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு கண்டென்ட்டை உடைத்தவர், அரசியல்வாதி இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டமைப்பை உடைத்தவர், தான் மனதில் பற்றதை ஓப்பனா பேசக்கூடிய தைரியசாலி. அதுதான் அவருடைய பலம், அவருடைய பலகீனமும் அதுதான். அதுதான். ஸோ நிறைய பேசுனீங்க விஜயகாந்த் சார், அவங்கள பத்தி ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா, அதை மட்டும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தெரியாத விஷயம்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்போதுமே வந்து அடுத்தவங்ககிட்ட வேலை வாங்கவே மாட்டாரு. தான் களத்தில் இறங்கி மற்றவங்க வேலை செய்ய வைப்பார். இப்போ ஒரு முதலாளி ஒரு முதலாளி என்ன பண்ணுவான், தொழிலாளிகிட்ட சொல்லுவானா இந்த கதவை தொடரானா தொழிலாளி துடைக்கிறேன் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பான். டக்குன்னு அந்த முதலாளி போய் துடைப்பார். உடனே பத்திரை ஓடியாரும், நீங்கள் துடைக்க நானே துடைக்கிறேன் அப்படின்னு. இது வந்து ஒரு இது. அதே மாதிரி தான் விஜயகாந்த் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யின்னு சொல்ல மாட்டார், தான் செஞ்சு கூட பண்ணுவார். அது ஒரு உதாரணம் சொன்னால் சிவாஜி இறப்புக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சிவாஜி இறப்புக்கு வருது. போலீஸால் கட்டுப்படுத்த முடியல. விஜயகாந்த் வேட்டியை முடிச்சுக்கிட்டு அடிக்கிறார் எல்லாரையும், பட்டு கீழே இறங்கி அடிக்கிறார். இதெல்லாம் நீங்க இந்த வீடியோ போட்டு பார்க்கலாம். கீழே இறங்கி பழைய வீடியோல துண்டு எடுத்து அடிப்பார். அவரு போய் ஹீரோ செய்யணும் அவசியம் கிடையாது. இது ஒரு விஷயம். இவங்க மலேசியாவில் இப்போ கச்சேரி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு ட்ரெயினில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஒரு இதில் வரப்போ சாப்பாடு கிடைக்கல, ட்ரெயினை நிப்பாட்டுறாரு. இதை பிடிச்சி நிப்பாட்டிட்டு ஒரு ஆளை பிடிச்சி கலப்பு கடையில் போய் என்னென்ன பரோட்டா ஆகுதோ இது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வச்சு இவங்க போயிட்டு சாப்பாடு பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து தன்னுடைய சக நடிகர் பட்னியாக போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அந்த ட்ரெயின் எடுக்க வச்சார். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத செய்தி. இதெல்லாம் அப்படி மாதிரி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொன்னீங்க. மிக்க நன்றி. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். விஜயகாந்த் அவர்கள் சார் நான் சந்திச்சிருக்கேன்.
அவரோட புகைப்படம் எடுத்திருக்கேன். அவருடைய கேப்டன் டிவியில் 2 வருஷம் பேசியிருக்கேன் அச்சில் வந்தவங்க. அவரோட நினைவுகளை திருப்பி கொண்டு வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி. மீண்டும் இதே போன்ற அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்பிளக்ஸ் சேனலில் இருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.